நடிப்புன்னு பார்த்தா அவர் விஷயத்துல வந்து ஒரு அலாதியான ஒரு விஷயம் வந்து இப்ப நான் நடிகனா இருக்கேன்னு சொல்றேன். கத்தி சட்டை போடுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம சிரிச்சுட்டே வந்து ஒரு காதல் காட்சி நடிக்கலாம், ஒரு காமெடி காட்சி நடிக்கலாம். சண்டை அப்படிங்கிறது ஒரு ஆக்ரோஷமான விஷயம். அந்த ஆக்ரோஷமான விஷயத்துல வந்து நம்ம அப்படி பலமா குத்தி நம்மளை அறியாத முகம் வந்து அப்படி கோபம் ஆயிடும். அதை சிரிச்சுட்டே அப்படி சண்டை போடுவோம். வசன வரிகள்லையும் சரி, எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மேஜர் சுந்தரராஜன் தான் நினைக்கிறேன். நான் என் பிறந்தன் படத்துல வர வசனம் நினைக்கிறேன். உன்னுடைய கொள்கை என்னன்னு கேட்பாரு. அழறவனை சிரிக்க வைக்கணும், சிரிக்கிறவனை சிந்திக்க வைக்கணும். அதாங்க அப்படின்பாரு. வாழ்க்கையில உங்க லட்சியம் என்ன? அழறவங்களை சிரிக்க வைக்கணும், சிரிக்கிறவங்களை சிந்திக்க வைக்கணும். இப்பவன் பயந்து சாவான், இல்லாதவன் துணிந்து சாவான். அலிபாபா 42 சொல்லுவாரு. என்னை நம்பாமல் கெட்ட பேர் பலர் உண்டு, என்னை நம்பாமல் கெட்டவர்கள் பலர் உண்டு, நம்பி கெட்டவர்கள் இன்று வரை இல்லை. ஆரோனி மன்ன எம்ஜிஆர் மாதிரி சிரிக்கிற. என்னை நம்பாமல் கெட்டவர்கள் பல பேர் உண்டு, ஆனால் நம்பி கெட்டவர்கள் இன்று வரையில் கிடையாது. ஆரோனி மன்ன சொல்லுவாரு. ஆனா என்ன படத்துல பேசுறது நிஜ வாழ்க்கையை செஞ்சு காட்டுறாரு. அது முக்கியமான விஷயம். என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு, நம்பி கெட்டவர்கள் இன்று வரை இல்லை.